Hi guys, welcome to Education YouTube channel. I am Varadhan, NISM certified research analyst and NCFM certified technical analyst. நாம இந்த வீடியோல வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம். ஸோ வால்யூம் ப்ரொஃபைல்னா என்ன அண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்யூம் ப்ரொஃபைல் ஒரு 4 டைப்ஸ் இருக்கு வால்யூம் ப்ரொஃபைல் அது என்னன்றதை பார்ப்போம். அண்ட் இந்த வால்யூம் ப்ரொஃபைல யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ட்ரேடிங் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணலான்றதை பார்க்க போறோம். ஸோ எல்லாமே வந்து சார்ட் எக்ஸாம்பிள்ஸோட ஷோ பண்றேன். அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த ஷோ பண்ற சார்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரீசெண்டாக ஸ்விங் ட்ரேடிங்லாம் நான் கவர் பண்ண ஸ்டாக்ஸ் தான். ஸோ நான் ஒரு லாஸ்ட் 2 years முன்னாடி சில ஸ்டாக்ஸ் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வச்சு நான் ஷோ பண்றேன். So video skip பண்ணாம பாருங்க. each and every pen rubber slug. Let's get into the video guys. நார்மல் வால்யூம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரேட்ஸ் அக்கறை இருக்குன்னு செக் பண்ணுறது நார்மல் வால்யூம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டைம் ஃப்ரேம் டெய்லியில் வச்சுப்போம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பைஸ் அண்ட் செல்லர்ஸ் இந்த ஸ்டாக்கில் இருந்திருக்காங்கன்னு பார்க்குறது நார்மல் வால்யூம். அதே வால்யூம் ப்ரொஃபைல்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் வந்து அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்கல்ல, பைஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் அதிகமாக இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அந்த ப்ரைஸை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து வால்யூம் ப்ரொஃபைல். இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல், விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல், ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் செஷன் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இது 4 என்னன்றதை நம்ம ட்ரேடிங் வியூவில் போய் செக் பண்ணுவோம். இப்போ நான் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் வியூ வந்து என்னோட கம்பெனி நேம், சார்ட்டு, கேண்டில் எல்லாமே நான் ஹைட் பண்ணிட்டேன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கீழே நம்ம வால்யூம் செக் பண்ணுவோமா எப்பயுமே, ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ சார்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து எனக்கு 3rd July வால்யூம் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இங்கே வால்யூம் கார்னரில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம் வந்து எனக்கு 2.25 மில்லியன் இருந்திருக்கு 3rd July அன்னைக்கு. அதே இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 30 December கூட வால்யூம் அதிகமாக தான் இருக்குது. 1.1 மில்லியன் வால்யூம் இருந்திருக்கு. அதேமாதிரி இந்த கேண்டில் பாருங்கள் 18 December அன்னைக்கு வால்யூம் அதிகமாக தான் இருக்குது. 2.4 மில்லியன் வால்யூம் இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் நார்மலாக செக் பண்ணுற வால்யூம் தான். அந்த தேதிக்கு எவ்வளோ வால்யூம் இருந்திருக்கு, எவ்வளோ பையர் அண்ட் செல்லர் இருக்காங்கன்னு செக் பண்ணுறது தான் இந்த டேட்டா. இது வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குங்களா. இப்போ நம்ம ஒய் ஆக்சிஸில் வால்யூம் ப்ரொஃபைல் நம்ம செக் பண்ணலாம். இப்போது இன்னைக்கு வந்து 30 December அன்னைக்கு வால்யூம் அதிகமாக இருந்திருக்கு. 1.1 மில்லியன் ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. பட் இதில் நமக்கு எந்த ப்ரைஸில் அதிகமான ட்ரேட் ஆகாதுன்னு செக் பண்ணுறது தான் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் 4 டைப் இருக்குன்னு சொன்னால அதில் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல்ன்றது ஒரு டூல் தான், நம்ம அதை ட்ரா பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல், ஸோ இந்த டூலை நான் பிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ 3rd Julyலேருந்து ஒரு 3rd October வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். 3rd Julyலேருந்து 3rd October வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து ரேஞ்சு. இந்த ரேஞ்சை நான் வந்து மார்க் பண்ணுறேன். 3rd Julyலேருந்து 3rd October வரைக்கும் இந்த ரேஞ்ச் நான் மார்க் பண்ணி இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் எனக்கு வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ எந்த ப்ரைஸில் அதிகமான ட்ரேட் அக்கறை இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே நமக்கு ஒரு 3 லைன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 3 லைன் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் லைன் வந்து பிஓசின்னு சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அண்ட் இந்த டாப்பில் இருக்கிறது வந்து VAH வேல்யூ ஏரியா ஹை. அண்ட் இந்த பாட்டமில் இருக்கிற லைன் வந்து VAL வேல்யூ ஏரியா லோ. ஸோ வேல்யூ ஏரியா லோன்றது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். அண்ட் வேல்யூ ஏரியா ஹைன்றது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த பிஓசின்றது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. அந்த இடத்துல தான் வந்து நமக்கு சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் அக்கர் ஆகும். அந்த இடத்துல தான் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அதிகமாக இன்ட்ராக்ட் ஆகிறாங்க. அவர் அதிக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ப்ரைஸில் தான் அதிகமாக ட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 1444 அந்த ப்ரைஸில் தான் வந்து இந்த 3 மாதம் டைம் ரேஞ்சில் அதிகமான ஷேர்ஸ் ஒன்று வாங்கியிருக்காங்க இல்லை விற்றுருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னா, அது வந்து நம்ம ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ 3rd July நான் இப்போ வந்து மார்க் பண்ணேன்னா 3rd Julyலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா விசிபிளாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ கேண்டில்ஸ் விசிபிளாக இருக்கோ அந்த எண்டு வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ இப்போ 3rd Julyலேருந்து 30th December வரைக்கும் எனக்கு டேட்டா எடுத்துக்கிச்சு. அந்த டேட்டாவை எடுத்து எனக்கு வந்து இப்போ வால்யூம் ப்ரொஃபைல் போட்டு காட்டுறாங்க. ஸோ அது காட்டும்போது பார்த்தீங்கன்னா 1410 அது வந்து எனக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்கிற ஏரியாவை காட்டுது. அந்த ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குன்றதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல்ன்றது நம்மளுடைய கேண்டில்ஸ் வந்து சார்ட்டில் எவ்வளோ விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 30th Decemberலேருந்து இங்கே ஸ்டார்டிங் வந்து 22nd April 22nd Aprilலேருந்து 30 December இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைல் எனக்கு 1415 இருக்குது. இப்போ நான் ஸ்குவீஸ் பண்ணேன்னா அது ஆல்டர் ஆகும். ஸோ நான் சார்ட் எப்படி மூவ் பண்ண எனக்கு இங்கே பாருங்கள் வேல்யூ மாறிட்டே போகும். ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுடைய ஸ்க்ரீனில் எவ்வளோ கேண்டில்ஸ் விசிபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதுதான் வந்து விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். இங்கே எவ்வளோ ரேஞ்ச் விசிபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து செஷன் வால்யூம் ப்ரொஃபைல். செஷன் வால்யூம் ப்ரொஃபைல்ன்றது இது மெயினாக இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ ஒரு பர்டிகுலர் செஷனில் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 26 டிசம்பர் அன்னைக்கு ஃபுல் டேட்டா இதுதான் நமக்கு. 26 டிசம்பர் அன்னைக்கு நமக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைல் நமக்கு இங்கே தான் அதிகமாக இருந்திருக்கு. 1444 ட்ரேட்ஸ் அதிகமாக அக்கறை இருக்குது. அதே மாதிரி வந்து 27 டிசம்பர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1446 ட்ரேட்ஸ் அதிகமாக அக்கறை இருக்குது. இன்னைக்கு 30 டிசம்பர் பார்த்தீங்கன்னா 1515 ட்ரேட்ஸ் அதிகமாக அக்கறை இருக்குது. ஸோ செஷன் வைஸ் நம்ம செக் பண்ணுறது. ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுவோம், செஷன் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ தான் 4 டைப் ஆஃப் வால்யூம் ப்ரொஃபைல். இப்போ நம்ம வந்து இது எப்படி நம்ம வந்து ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்ப்போம். நான் இப்போ ஒரு நேரம் ஷோ பண்ண கம்பெனி நேம் வந்து ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் எக்யூப்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி ஸ்விங் ட்ரேடிங்க்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்ம யூடியூப் சேனலில். நான் இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணி பிரேக் அவுட்டுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனாக நமக்கு பிரேக் அவுட் அக்கறை இருந்துச்சு. ஸோ நாங்கள் போஸ்ட் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1350 இருந்திருக்கும். ஸோ இப்போ அங்கே இருந்து ஒரு 150 rupees ப்ரைஸ் ஏறி இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி வால்யூம் ப்ரொஃபைலோட ரிலேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போது நான் டைம் ஃப்ரேம் நான் வந்து டெய்லியில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் இங்கே வச்சுக்கிறேன் அண்ட் எண்டிங் பாயிண்ட் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் போடும்போது எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுன்றது 1420 அந்த ஏரியா ஆர் 1415 அந்த ஏரியாவில் தான் எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ எனக்கு வந்து இப்போ ஸ்டாக் வந்து வேல்யூ ஏரியா ஹை கிட்ட இருக்குது. இப்போ நமக்கு இந்த வேல்யூ ஏரியா ஹை மட்டும் நமக்கு பிரேக் ஆச்சுனால் ஸ்டாக் இங்கேருந்து ஒரு மேசிவ் மொமெண்டம் தரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் நமக்கு வால்யூம் பில்டப்பும் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆஸ் பர் வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஸ்டாக் இப்போ தான் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் ஸ்டாக்கில் வந்து புது லெவல் ஆஃப் பையிங் அக்கறை இருக்குது. அண்ட் மோரோவர் ஸ்டாக் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் சைட்வேஸில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து நமக்கு ஒரு மேசிவ் மூவ்மெண்ட் தரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைலும் காட்டுறேன். ஸோ இப்போ ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இப்போ அது ஜஸ்ட் நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணால் போதும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கும், எண்டிங் பாயிண்ட் அதுவே ஃபெச் பண்ணிக்கும். ஸோ சார்ட் எவ்வளோ விசிபிளாக இருக்கோ அதை வச்சு எண்டிங் பாயிண்ட் எடுத்துக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு 21 டிசம்பர்னா எண்டிங் பாயிண்ட் 30 டிசம்பராக இருக்கும். இன்றைக்கி தான் எண்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1409 அதுதான் நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது, இந்த பிளாக் கலர் லைன். ஸோ இதான் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த பிளாக் கலர் லைன். ஸோ இந்த பிளாக் கலர் லைனில் தான் வந்து நமக்கு அதிகமான ட்ரேட்ஸ் அக்கறை இருக்குது. பைஸ் அண்ட் செல்லர்ஸ் அதிகமாக இங்கே தான் இன்ட்ராக்ட் இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் ஸ்டாக் வந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு. அந்த லைன் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுதுங்களா, இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஸ்டாக் நல்லா கீழேயும் வரான், அதே மாதிரி ஓரளவுக்கு மேலேயும் போகிறான். ஸோ ட்ரேட்ஸ் அதிகமாக அக்கறாகக்கூடிய ப்ரைஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் போட்டு காட்டுறேன். ஸோ விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே தான் ஷோ பண்ணுது. பிகாஸ் நமக்கு சார்ட் இங்கே எவ்வளோ விசிபிளாக இருக்கோ அதை தான் நம்ம இங்கே ஷோ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல், விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல், ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல் இது மூணுமே உங்களுக்கு ஒரே கண்டென்ட் தான் ஷோ பண்ணும் மோர் ஆர் லெஸ். நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ரேஞ்சில் நம்ம ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைலில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். விசிபிள் ரேஞ்சில் சார்ட் எவ்வளோ விசிபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இங்கே நாங்கள் 1400 நமக்கு வந்து பிஓசியாக இருக்குது. இந்த பிஓசி நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னா அங்கே தான் வந்து பைஸ் அண்ட் செல்லர்ஸ் ரொம்ப அதிகமாக இன்ட்ராக்ட் ஆகிறாங்கன்றது அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோ. ஸோ இந்த 2 பாயிண்ட் இருக்குது. வேல்யூ ஏரியா ஹைன்றது நமக்கு ஒரு எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு பிரேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி வேல்யூ ஏரியா லோன்றது நமக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து சப்போர்ட் எனக்கு பிரேக் ஆகிடுச்சுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இது வந்து நமக்கு ஆஸ் பர் கரண்ட் டேட்டா இங்கேருந்து இங்கே எனக்கு வால்யூம் எடுத்து இந்த ரேஞ்ச் எனக்கு காட்டுது. ஸோ இப்போ வந்து இங்கே எனக்கு பிரேக் ஆயிருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு டேட்டா நான் வந்து முன்னாடி நான் ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் நீங்கள் எப்பயும் போல ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட நீங்கள் பார்க்குற ஸ்டாக் வந்து வேல்யூ ஏரியா ஹையில் இருக்கா, வேல்யூ ஏரியா லோவில் இருக்கா, இல்லை பிஓசியில் இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். பிஓசியில் இருந்தால் அதிகமான ட்ரேட்ஸ் அக்கறாக போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ட்ரெண்ட் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ட்ரெண்டு கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணியிருக்கலாம். அதே இந்த ஏரியாஸ்லாம் பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து நமக்கு வால்யூம் பெருசாக எதுவுமே ட்ரேட் ஆகலை. இப்போ இந்த ஏரியாலாம் பாருங்களேன் 1700 இந்த ஹைக்கிட்லாம் பாருங்களேன். அதனால தான் ஸ்டாக் வந்து ரிடக்ஷன் அக்கறை இருக்குது இப்போ இந்த இடத்துக்கிட்ட இருந்து. அதேமாதிரி இந்த ஏரியா பாருங்கள் ஒரு பாட்டம் ஏரியா. ஸோ இந்த ஏரியா 1055 ஒரு பாட்டம் ஜோன். ஸோ இங்கே நமக்கு வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அதேமாதிரி இங்கே நமக்கு வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்து நமக்கு ட்ரேட்ஸ் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜோன்ஸ் நம்ம வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிஓசியில் இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரெண்டை பிடிச்சிடலாம், எதர் அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட். நம்ம நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் நம்ம இதை வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நிவபூபா ஸ்டாக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கு நம்ம வந்து வால்யூம் ப்ரொஃபைல் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் போட்டு காட்டுறேன்.
ஸோ விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் எனக்கு இது போடும்போது எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 75 ருபீஸில் வருது அண்ட் வேல்யூ ஏரியா ஹைன்றது 91 ருபீஸில் இருக்குது, வேல்யூ ஏரியா லோன்றது 72.5 ருபீஸில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். இது மேலேயே வந்து நான் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலும் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் இந்த எண்டு பாயிண்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்தேன்னா எனக்கு பாருங்களேன் சேம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் வருது, சேம் வேல்யூ ஏரியா ஹை அண்ட் மோராரில் சேம் வேல்யூ ஏரியா லோவும் எனக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு ஏன்னா டேட்டா எனக்கு இவ்வளோ தானே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் எடுத்தாலும் எனக்கு அதே தான் வரப்போகுது. ஆர்எல்ஸ் நான் விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் போட்டாலும் எனக்கு கேண்டில்ஸ் எவ்வளோ விசிபிள் இருக்கோ அதுதான் எனக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல் போட்டு காட்டுறேன் பாருங்களேன், அதுவும் எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. ஆங்கர் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து நம்ம கிளிக் பண்ணாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன், எண்டிங் பாயிண்ட் கேண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அது எடுத்துக்கும். ஸோ கேண்டில் எனக்கு இது வரைக்கும் இருக்குது, 30 டிசம்பருக்கு எனக்கு கேண்டில் இருக்கா, ஸோ அது வரைக்கும் எனக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ எடுத்த பிறகு எனக்கு அது மேலே ஓவர்லேப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலை ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வால்யூம் ப்ரொஃபைலே தெரியும். இந்த ஆங்கர் வால்யூம் ப்ரொஃபைல் நான் போட்டுருக்கிறதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நான் விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலை நான் வந்து அன்ஹைட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு அது ரெண்டும் ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே சொல்ல வரது என்னன்னா எனக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது 75 ரூபா. ஸோ அந்த ஏரியாவில் தான் ட்ரேட்ஸ் அதிகமாக அக்கர் ஆகுதுன்றதை மீன் பண்ணுறாங்க. இப்போ ட்ரேடிங் வியூவில் இது எல்லாமே எங்கே இருக்குது அண்ட் எங்கேருந்து அப்ளை பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ நம்ம இண்டிகேட்டர்ஸ் டேபை கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே வந்து நமக்கு விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இது நீங்கள் ஃபேவரட்ஸில் போட்டுக்கலாம், கிளிக் பண்ணால் அப்ளை ஆயிடும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அப்ளை ஆயிடும். ஸோ இதுதான் விசிபிள் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். அதே மாதிரியே வந்து செஷன் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ அது நம்ம கிளிக் பண்ணால் அப்ளை ஆயிடும், செஷன் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இது வந்து நமக்கு செஷன் பேஸ் பண்ணி ஷோ பண்ணும். ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடேல எந்த ப்ரைஸில் அதிகமான ட்ரேட்ஸ் அக்கறை இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சு. இதுதான் செஷன் வால்யூம் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் வந்து ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைலும் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் நமக்கு டூல், அதாவது இந்த டூல் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அந்த டூல் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ளே இருக்கும் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல். இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம அதை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் இங்கே ஒரு கிளிக் பண்ணால் உங்களுக்கு சார்ட்டில் அப்ளை ஆயிடும். ஸோ வந்து ஸ்டார்டிங் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலில் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரெண்டுமே டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ 4 டைப் ஆஃப் வால்யூம் ப்ரொஃபைல் நம்ம இப்படி தான் சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும். And that's it for this video guys. I hope this video was useful to you. நான் டெலிகிராம் கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறேன். கம்யூனிட்டி வந்து எங்கள் ஸ்டாக் கண்டென்ட்ஸ், எங்கள் அனாலிசிஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ டைரக்ட் கால்ஸாக யாரும் எடுத்துக்க வேணாம், நாங்கள் போகிறது எல்லாமே எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் தான். இன்கேஸ் எங்கள் டெலிகிராம் கம்யூனிட்டியில் மெம்பர் ஆனால் மறக்காம கம்யூனிட்டி ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ guys.